நீங்கள் என்ன சொல்லும் பொழுது யுவர் த லெஜெண்டரி ஆக்டர் அப்படின்னீங்க. ஏன்னா இப்போ ஒரு காட்சியெலாம் வந்து இப்போ டைரக்டர் சார் வந்து இந்த வாயா பையா பேசுகிற மாதிரிலாம் ஒரு காட்சி இருக்கும். அது நான் சொல்கிறேன், உங்களை வாயா பையான்னு சொல்கிறேன். சொல்லு தம்பி சென்றாயா சொல்லு, அவர் கேட்டு வாங்குற. இப்போ சில பேர்லாம் நம்ம வாயா சொன்னோன்னே வாயாலாம் சொல்லாதீங்க, வாங்கன்னு சொல்லுங்கள், நான் போங்கன்னு சொல்லுங்கள், உட்கார சொல்லுங்கள். அப்படி சில பேர் நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு கேமரா ஷோல ஆர்ஜே ரஞ்சனி ஏன் கூட ஃபைண்டர் திரைப்படத்தோட என்டையர் குழு இருக்காங்க. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர். சோ we have சென்றாயன் அண்ணா அண்ட் படத்துடைய டைரக்டர் வினோத் ராஜேந்திரன் அண்ட் லெஜெண்டரி ஆக்டர் சார்லி சார் அண்ட் பிரணா தாரிணி. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து சார்லி சார் இருந்து ஆரம்பிச்சிடுறேன். சார் வந்து எங்களோட டே வந்து உங்களோட காமெடி ஒரு எமோஷனல் சீன் இல்ல ஒரு மீம் டெம்ப்ளேட்டை பார்க்காம வந்து கிராஸே வந்து ஆகாது. எனக்கு நான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்க போறேன்னு தெரிஞ்சோடனே ஒரு மைண்ட் அந்த முதல் கேள்வி, உங்களோட ஒரிஜினல் பேர் சார்லி கிடையாது, கரெக்டுங்களா? சோ அந்த சார்லிங்கிற பேர் எப்படி வந்தது அண்ட் உங்களுக்கும் சார்லி சாப்ளின் சாருக்கும் ஒரு 3 கனெக்ஷன் ஏதாவது நீங்க சொல்ல முடியுமா? எனக்கு சார்லி சாப்ளின்ங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா, என்ன ஃபிலிம்ல இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது என்னுடைய ஆசான் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் பொய்க்கால் குதிரை அப்படிங்கிற ஃபிலிம்ல ஸ்டார்டட் த ஃபிலிம் 1981, 82ல ரிலீஸ் ஆச்சு. எங்கள் கண்டுபிடிப்பு சார்லி அப்படின்னு போட்டு அறிமுகப்படுத்தினார். எனக்கு அந்த ஃபைனல் ஷெட்யூல் ஆஃப் த ஃபிலிம் ஷூட்டிங் நடக்கும்பொழுது தான் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னார். முதல் 2 ஷெட்யூல்ல என்னுடைய ரியல் நேம் மனோகர்னு தான் யூனிட்ல எல்லாம் கூப்பிட்டு இருந்தாங்க. ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் யூ ஆர் சார்லி அப்படின்னு டைரக்டர் கூப்பிட்டு பிளஸ் பண்ணி சொன்னார். சார்லி சாப்ளின்ங்கிற பேருக்கும் அதை வைக்கின்ற அந்த பெயருக்கும் ஏதாவது 3 கனெக்ஷன் இருக்குதா அப்படின்னா அது 3 கனெக்ஷன்லாம் கிடையாது. அது ஒரு 30,000 கனெக்ஷன் என்னால சொல்ல முடியும். சரி, இட் வில் டேக் a long time on சார்லி சாப்ளின். சார்லி சாப்ளின் வந்து ரியல் ஜீனியஸ். அவர் தான் லெஜெண்டரி ஆக்டர். நீங்க என்ன சொல்லும் பொழுது யுவர் த லெஜெண்டரி ஆக்டர் அப்படின்னீங்க. நான் இன்னும் லெஜெண்டரின்னா எப்படின்னா அடுத்தவர்களால் பின்பற்ற முடியாத அளவுக்கு தன்னுடைய தனித்துவத்தை நிரூபித்த ஒரு பெரிய சாதனையாளராக இருக்கணும். இன்ஃபேக்ட் நான் அதை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேனே தவிர இன்னும் அதுக்கெல்லாம் தகுதியா அப்படிங்கறதெல்லாம் நான் இன்னும் பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது உங்களோட பெருந்தன்மை. ஆனா நீங்க வந்து எங்களுக்கு ஒரு லைப்ரரி மாதிரி தான். ஐ அம் சோ கைண்ட் ஆஃப் யூ. சார்லி சாப்ளினுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரே ஒரு ஒற்றுமை, அவரும் நானும் ஒரே தொழிலில் இணைந்து இருக்கிறோம், அவ்வளவுதான். அது ஒரு கனெக்ஷன். டைரக்டர் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ட்ரெய்லர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுல வந்து கீழே ஒரு கமெண்ட் செக்ஷன் வந்து பயங்கர பாசிட்டிவா தான் இருந்தது. சோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்கணும்னா, அந்த ட்ரெய்லர்ல வந்து ஜஸ்டிஸ் இஸ் பிளைண்ட் சொல்றீங்க, அதுக்கப்புறம் இன்னசென்ஸ் பத்தி எல்லாம் வந்து பேசுறீங்க. எங்கே இந்த இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு வந்தது? இந்த கதையை வந்து இதுக்கான ஏதாவது ஒரு புக் படிச்சிருந்துருக்கலாம், ஒரு சீனை நீங்க லைஃப்ல கூட பார்த்து இருந்திருக்கலாம், அதனாலயா இல்ல எதனால? எஸ், அது புக்ல இருந்து தான் அதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரெடி ஆச்சு. எனக்கு ட்ரூ இன்சிடென்ட்ஸை படம் பண்ணுன்றது தான் பிளான். ஆமாம், நம்ம ட்ரூ இன்சிடென்ட்னா சும்மா எதாவது எடுத்துட மாட்டோம். ஏதாவது அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கதை எடுக்கலாம். ப்ளஸ் அந்த படம் ஒரு பர்பஸாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து அடுத்த ஐடியா. எப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டை சார் எழுதின ஒரு புக்ஸ் ஒன்று இருக்கு. அதில் இருக்கிறது எல்லாமே ட்ரூ இன்சிடென்ட்ஸ் தான். உலகத்தில் நடந்த சுவாரஸ்யமான ட்ரூ இன்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த புக்கில் போட்டிருந்தார் அவர். அதில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு பேரா இருந்த ஒரு மேட்டர் தான் அமெரிக்காவில் இன்னசென்ட் ப்ராஜெக்ட்னு ஒரு டீம் இருக்குது. அந்த டீம் வந்து செய்யாத குற்றத்தை எடுத்துகிட்டு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜெயிலில் இருந்த ஒரு கைதியை வெளில கொண்டு வரது தான் அந்த கதையில் இருந்த ஒரு உண்மை சம்பவம். ஸோ அதில் இருக்கிற அந்த பேராவில் அந்த இன்னசென்ட் ப்ராஜெக்டை பற்றி சர்ச் பண்ணி அதில் அவங்க பண்ண ஒர்க்ஸ்லாம் பார்த்தேன். அது எல்லாமே ரொம்ப மிராக்கலாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவங்க 600-700 கேசஸ் கையில் எடுத்து அவங்க அந்த மாதிரி நிரபராதிகளை வெளில கொண்டு வந்துருக்காங்க. ஸோ நம்ம அப்படி ட்ராவல் பண்ணலான்னு சொல்லி அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் நம்மளை சுற்றி இந்த மாதிரியான பிரச்சனை யாருக்கு இருக்குது அப்படின்னு தேடி போகும்போது அதில் சில லைவான விஷயங்களை கையில் எடுத்துக்கிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்க்ரீன் பிளே ரெடி பண்ணி ஒர்க் பண்ணது தான் இந்த கதை ஸ்டார்ட் ஆன ஒரு பாயிண்ட். ஸோ இந்த கதையிலுமே பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட் தான் நீங்கள் சொல்கிறத பார்த்தா? அப்போ எஸ், பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட். பட் ஆனால் நம்ம அதை சினிமாட்டிக்காக ஹேண்டில் பண்ணிருக்கோம்.
சென்றாயன் நான் பயங்கர சீரியஸான கொலைகாரனா வந்து ட்ரெய்லர்ல கொலைகாரனா இருக்கீங்க. சோ அதை தவிர கேரக்டர் பத்தி வேற ஏதாவது எங்களுக்கு சொல்லணும்னா என்ன சொல்றீங்க ஃபைண்டர் படத்துல? இல்ல நான் உங்களே கொலைகாரெல்லாம் கிடையாதுங்க. நான் வந்து அப்புறம் ஒரு காமெடி ரோல் பண்ணதான் வந்தேன். எனக்கு டைரக்டர் வெற்றிமாறன் சார் வந்து காமெடி ரோல் வந்து அழகா கொடுத்தாரு. அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தது. பிறகு டைரக்டர் கோகுல் சார் வந்து ரௌத்ரம்னு ஒரு படம் வந்து வில்லனா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ட்ராக்கு வில்லனாவும் வருது, காமெடியாவும் வருது, குணச்சித்திரமும் வருது. இந்த ஃபைண்டர் படத்துல வந்து வினோத் ராஜேந்திரன் சார் வந்து இதை தாண்டி ஒரு விஷயம் ஒன்று நான் பண்ணியிருக்கேன். இப்போ இது சீரியஸ்னஸா இல்லை சார்லி சார் ஃப்ரெண்டா இல்லை குடும்பத்தில் ஒருத்தனா, இது இல்லாமல் ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல பர்ஃபார்ம், நல்லா நடிக்கிறதுக்கு நல்ல ஸ்கோப் கொடுத்துருக்காரு. நானும் நல்லா பண்ணியிருக்கேன், நல்லா சொன்னாங்க. தேங்க்யூ. அண்ட் நீங்க சொன்னதுனால நான் கேட்கிறேன், வெற்றிமாறன் சார் வந்துட்டு எப்படி உங்களை ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்பாட் பண்ணாரு, எப்படி உங்களை கண்டுபிடிச்சு அந்த பொல்லாதவன் படம் எப்படி நடந்தது உங்களுக்கு? அது நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம், நானும் என்னோட ரூம்மேட்டும் வந்து கஷ்டப்பட்ட காலத்தில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்னு எடுத்தோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அவன் ஒரு 10 சீடியை போட்டான், நான் ஒரு 10 சீடியை போட்டேன். நான் ஒரு 10 சீடியை போட்டு எனக்கு தெரிஞ்ச டைரக்டர்கிட்டலாம் போய் கொடுத்தேன். அவன் ஒரு 10 சீடியை போட்டு தெரிஞ்ச டைரக்டருக்கெல்லாம் கொடுத்தான். நான் கொடுத்த 10 டைரக்டரும் இப்போ வரைக்கும் யாரும் படம் பண்ணல. உண்மை. என்னுடைய நண்பர் வந்து 10 சீடியை கொடுத்தாரு இல்லைங்களா, அந்த 10 சீடியை வந்து ஒரு டைரக்டர் 10 டைரக்டர் கொடுத்ததுல வந்து ஒரு டைரக்டர் வந்து வெற்றிமாறன் சார். அந்த சீடியை வந்து டைரக்டர் வெற்றிமாறன் சார் பார்த்துட்டு சூப்பரா இருக்கு, உன்னை விட அந்த பையன் சூப்பரா நடிச்சிருக்கான்னு என்ன சொல்லியிருக்காரு. அப்போ வந்து இவன் வந்து சொல்றான், சார் ஒன்னதான் சொல்றாரு, நீ நல்லா நடிச்சிருக்குன்னு, வேணா போய் சாரை போய் பாரு அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு சாரை போய் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் வந்து அது ஒரு காலம்னு பாலுமந்திரா சாரோடைய படம். அதில் வந்து சார் வந்து கோ டைரக்டர். எனக்கு கம்பெனி ஆர்டிஸ்டாக கூப்பிட்டு போயிட்டாங்க. அதில் வந்து ஒரு நட்பு ஏற்பட்டுச்சு. அது இந்த பழக்கத்திலேயே இருந்ததுனால தான் பொல்லாதன படத்தில் வந்து கேட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. ஆமாம், அப்படிதான் வந்துச்சு. தாரிணி, உங்க கேரக்டர் பத்தி சொல்லுங்க. ஸோ இந்த ஃபிலிம்ல நாங்கள் என்ன ரோல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஸோ இந்த படத்தில் என் கேரக்டர் பேர் பல்லவி. என்னென்னா வி ஃபினிஷ்ட் காலேஜ், நாங்கள் ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிறோம். இட்ஸ் நாட் சம்திங் லைக் இந்த சிபிஐ சிஐடி ரேஞ்ச் அளவுக்கு இல்லை. இது என்னென்னா இன்னசென்ட் வந்து மாட்டியிருக்காங்க, அவங்கள எப்படி வெளில கொண்டு வருது அந்த கேஸ்லாம் வந்து எடுத்துகிட்ருக்கோம். அப்போ தான் வந்து மாட்டுற கேஸ் சார்லி சார் அவங்களோட கேஸ் தான். ஸோ த ரோல் இஸ் குவைட் சீரியஸ் ரோல் தான். ஆனால் ஷூட் பண்ணுறப்போ ரொம்ப ஃபன்னாக தான் ஷூட் பண்ணோம். ரோல் பார்த்திங்கன்னா இட்ஸ் ப்ராப்பர் சீரியஸான ரோல் தான். ஸோ த்ரூ அவுட் த ஜர்னி இட் வாஸ் லைக் தட். எக்ஸ்பீரியன்ஸ் வைஸு சொல்லணுன்னா ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன் ஷூட்டிங் ஆன் செட். உங்கள் கேரக்டர் பற்றி ஐ திங்க் நீங்கள் தான் சார் டாக்டராக வந்து பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த படத்தில் வந்து நான் சார்லி சார் பொண்ணா ரூபின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். சார் வந்து ஜெயிலில் இருக்கும்போது அவரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி போராடி கடைசியில் அவரை வந்து நான் மீட் எடுக்கிறது தான் அந்த என்னோடய போர்ஷன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல், எனக்கு வளமைக்கு மாறான ஒரு ரோலு. அண்டு ரொம்ப ஹாப்பி சார்லி சார் கூட அண்ட் இந்த டீம் க்ரோ கூட ஒர்க் பண்ணது. ஐ ஹேட் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் சார்லி சார், ஸோ இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு இன்னசென்ட்டை வந்து காப்பாத்துறத நோக்கி தான் படம் நகருதுன்னு தெரியுது. ஸோ உங்களுக்கு வந்து இயல்பாகவே இந்த மாதிரி எமோஷனல் கேரக்டர்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியா சார், இல்லைன்னா வந்து காமெடி ரோல்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியா உங்களுக்கு பர்சனலா? எனக்கு பர்சனலா பெர்ஃபார்ம் பண்றது ஈஸி. ஓகே, அது ஹியூமரா இருந்தாலும் சீரியஸா இருந்தாலும் ரெண்டுமே போத் ஆர் சேம் டு மீ. எப்போ ஆக்டர் ஈஸியா ஃபீல் பண்ணுவாங்கன்னா அந்த டைரக்டரோட ரேப்போ அதோட சேர்ந்து மிக்ஸ் ஆயிட்டாங்கன்னா ஆக்டர்ஸுக்கு இது ஈஸி டு பெர்ஃபார்ம். டைரக்டர் ஒன்று நினைச்சுக்கிட்டு இவங்களுடைய இதெல்லாம் மைண்டுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நான் இந்த டைப்ல தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கான்ட்ரடிக்ஷன் வரும், அது இது வரும். நான் அடிப்படையில நாடக கலைஞன். 1000 பிளேஸ்க்கு மேல இல்ல, நான் ஏன் 1000 நாடகங்கள் 5000 நாடகங்கள்லாம் அப்படி எண்ணிக்கைக்கெல்லாம் என்ன காரணம்னா, I started my career at the age of 19. இந்திய அரசு கலைஞர் அப்படிங்கிற போஸ்டிங்ல இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியில கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அதனால ஐ ஹவ் டு பர்ஃபார்ம். நான் ஹிந்தியில ஆக்ட் பண்ணணும், தெலுங்கு டிராமால போய் ஆக்ட் பண்ணணும், மலையாளம் பண்ணணும். ஸோ இது குவைட் கன்வீனியன்ட் டு மீ பர்ஃபார்மிங் ஆன் த ஸ்டேஜ். அதனுடைய பெரிய பாக்கியம் உலக நாடக மேதை டாக்டர் ராமானுஜம் அவருடைய இயக்கத்துல நான் ஹீரோவா நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமால ஆக்ட் பண்ணேன். பேஷனே எனக்கு ப்ரொஃபஷன் அமைஞ்சது. ஐ அம் கிஃப்டட். டெஃபினெட்லி. அண்ட் நீங்க அந்த ஸ்கூல் ஆஃப் இது சொல்லும்போது ஒருவேளை நீங்க வந்து ஒரு ஆக்டிங் ஸ்கூல் ஓபன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க சார், என்ன சார் சிலபஸா இருக்கும்? ஒருவேளை ஆக்டிங் இன்ஸ்டிடியூட் ஆரம்பித்தால் அப்படிங்கிற வார்த்தை இருக்கலாமா?
அது வந்து ரொம்ப டஃபஸ்ட் ஜாப். ஆக்டர்ஸ் கான் பி ட்ரெயின்டு. சுய உணர்தல் தான் ஒருவரை நடிகராக மாற்றும். சோ அப்போ டைரக்டர் சார் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வந்து இந்த எமோஷனல் ரோலுக்கு வந்து இன்புட்ஸ் கொடுத்தாரு? அண்ட் அந்த எமோஷனல் ரோல் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது கேரிட் அவேயா ஆக மாட்டீங்களா சார்? ஜென்ரலாவே எனக்கு இந்த ஆக்டர்ஸ் கிட்ட இந்த क्वेश्चन கேட்கணும்னு தோணும். அந்த டேவே நமக்கு கொஞ்சம் எமோஷனலா சேடா அந்த மாதிரிலாம் இருக்குமா? லைக் எப்படி? This is a fantastic question. எப்படின்னா அந்த எமோஷன்லே கேரி ஆனா லைஃபுக்கும் ப்ரொஃபஷனுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. I cannot enjoy the life. அந்த எமோஷன் கேரி ஆகக்கூடாது. அதுல இருந்து மீண்டு வர்றது எப்படி குயிக்கா. இன்ஃபேக்ட் நான் ஷார்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் சும்மா விளையாடிட்டே இருப்பேன், எல்லாருடைய பேசிட்டு கிண்டல்லாம் பண்ணிட்டு. சீரியஸ் அப்படின்னு அந்த ஆக்ஷன் உடனே எனக்கு அப்பதான் சீரியஸ் வரும். முதல்ல கொஞ்சம் மூடுல இருங்க சார், எப்பா இவனை கொஞ்சம் ஓரமா உட்கார விட, இவன் ஜோக்கெல்லாம் அடிச்சுட்டு இருப்பான், டேக் அப்ப மட்டும் கூட்டுவாங்க அப்படின்னு என்னுடைய நண்பர்கள். இப்ப வினோத்தெல்லாம் அப்படிதான் சொல்லுவாரு, நீங்க அங்க இருங்க சார், உங்க டேக் அப்ப வந்தா போதும். ஏன்னா நான் அது வரைக்கும் ஐ யூஸ் டு கிராக் ஜோக்ஸ் அண்ட் ஃபன் எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அப்படி இருந்தா தான் அந்த பர்ஃபார்மன்ஸுமா ஸ்பான்டேனியஸ் ஆகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். Nice, that is your thing. Super sir. And to Sandrayan Anna, being an actor, நீங்க ஏன் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ போனீங்க? இல்ல அது இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து சில பேர் வந்து டிவி மட்டுமே தான் பார்ப்பாங்க, சில பேர் வந்து படங்கள் மட்டும் தான் பார்ப்பாங்க, சில பேர் வந்து செல்ஃபோன் மட்டும் தான் பார்ப்பாங்க. இப்போ எப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ரக மக்களும் வேணும். நான் இதென்ன இது மட்டும்தான் கிடையாது, எனக்கு அந்த மக்களும் அந்த ஃபேன்ஸே எனக்கு வேணுன்றனால அங்கே நான் போனேன். நல்ல பேர் எனக்கு கிடைச்சது. தேங்க்யூ. சூப்பர். அண்ட் உங்களுக்கு சார்லி சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது கத்துக்கிட்டு அவர் சொன்னாரு நான் வந்து ஃபன் பண்றேன் பட்டேக்கு முன்னாடி நிறைய. ஏன்னா இப்போ ஒரு காட்சியெல்லாம் வந்து இப்போ டைரக்டர் சார் வந்து இந்த வாயாப்பாயா பேசுகிற மாதிரிலாம் ஒரு காட்சி இருக்கும். அது நான் சொல்கிறேன், அண்ணே உங்களை வாயாப்பாயான்னு சொல்கிறேன். சொல்லு தம்பி சென்றாயா சொல்லு, அவர் கேட்டு வாங்குறாரு. இப்போ சில பேர்லாம் நம்ம வாயால் சொன்னோன்னே வாயாலாம் சொல்லாதீங்க, வாங்கன்னு சொல்லுங்கள், நான் போங்கன்னு சொல்லுங்கள், உட்கார சொல்லுங்கள். அப்படி சில பேர் நான் பார்த்துருக்கேன், அந்த நடிகர்லாம் நான் பேர் சொல்ல மாட்டேன். ஆனால் சார்லி சார் வந்து அந்த காட்சி நல்லா இருக்குன்றதுக்காக கேட்டு வாங்குறேன், நீ பேசுங்கன்றாரு, நீ பேசு என்னையா இன்னொரு வாட்டி ஒன்று போலாமா ஒன்று போயிடலாமா, இவர் கேட்டு வாங்குறாரு. இதுதான் தொழில், அந்த தொழில் தர்மம், அந்த உண்மையாக நம்ம உழைக்கணும்னு சொல்லிட்டு இந்த சார்லி சார் வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரு. அது சொன்னோம்னா எபிசோடு முடிஞ்சிடும். ஃபைண்டர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு நீங்க எப்படி வந்து கன்க்ளூட் ஆனீங்க? சூப்பர். அண்ட் அகைன் டு சார்லி சார், காமெடினா இருந்துட்டு ஹீரோ ஆகுறதுங்கிறது ஒரு ஃபார்முலாவா இருக்கு. சாருக்கு வந்துட்டு உண்மையாவே வந்து ஹீரோ ஆகணுங்கிற ஆசைலாம் இருந்துச்சா, இல்ல அவர் வந்து காமெடினா இருந்தா போதும்னு இருந்தாரா? அவர் ஒருவேளை இந்த ஃபார்முலாவை வந்து சூஸ் பண்ணாரா பண்ணலையாங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. சொல்றீங்க நான் இந்த ஃபார்முலாவுக்குள்ளேயே வரதே இல்லை. என்னுடைய இது எப்படின்னாமா, எது ரொம்ப பெரிய பிளஷர் ஃபார் அன் ஆக்டர், கைதட்டல் சத்தம் கேட்கறது, பாராட்டு செய்யறது, விருதுகளால் அங்கீகரிக்கப்படுவது, அதிக சம்பளம் வாங்குறது, இத்தனை விஷயங்களையும் தாண்டி ஒரு ஆக்டருக்கு தான் செய்யறது சரிதான் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். நான் இன்னொன்றாக கூடு விட்டு கூடு தாவறனே, அது வந்து ஐ எம் டூயிங் கரெக்ட்லி அப்படிங்கிற ஒரு அந்த ஃபீல்டுக்கு மிஞ்சினது வேற எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து போட்ல உட்கார வச்சு ஃபைண்டர் படத்துல கடலுக்கு நடுவில் அப்படி வந்து இது பண்ண முடியல, பேலன்ஸ் பண்ண முடியல. இப்ப அதுல இருந்து குதிச்சு என் பொண்ணுக்கு நான் ஃபிஷ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வருவேன். இது ஷார்ட் எடுக்கிறாரு டைரக்டர் வினோத் சார். சார் நீங்க வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் நீங்க இதை முடிச்சிருங்க, ஏன்னா we cannot place the camera, கடலுக்கு நடுவுல கேமரா வைக்க முடியல அந்த மாதிரி ஏரியால. நான் சொன்னேன், இப்போ இது டஃப் ஜாப், ஆக்சுவலி இட்ஸ் a real task for an actor. அப்போ அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் எனக்கு மைண்டுக்குள்ள வந்தது. நான் வந்து ஃபாதர், ஏன் பொண்ணு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க, அப்பா கடல்ல இருந்து மீண்டு வருவாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுதான் மோட்டிவே தவிர எனக்கு இந்த சங்கடம், நிக்க முடியல, தாவி குதிக்கும் பொழுது சகதி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுதுமா அந்த ஃபீல் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபீலிங் can be enjoyed by any actor. So அதுதான் உங்களோட விக்டரியுமே நாங்களுமே பாக்குறோம். ஏன்னா இன்னி வரைக்கும் அந்த காமெடிஸ்லாம் நீங்க ரிலேட் பண்றோம். நீங்க சொன்ன மாதிரி நீங்க சார்லில இருந்து வெளியே போய் அந்த கேரக்டரா வந்து இருக்கிறதா, நீங்க உங்களுக்கு சொன்னோடனே டக்குன்னு
டக்குன்னு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல நான் வந்து வீட்டுல என்ன சொன்னாங்கன்னா, நான் ரெஸ்ட் எடுத்து டயர்டாயி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு போய் சொல்லுங்க. அந்த அன்னியன் படத்தோட டைலாக் ஆகட்டும். அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வந்துட்டு உங்களுக்கு அந்த தலையில அடிபட்டதுக்கு அப்புறம் நீங்க ஒரு கேரக்டரா இருப்பீங்களா சார்? அதுல நான் நோட்டீஸ் பண்ண விஷயம், அந்த ஐப்ரோஸ் வந்து ரைஸ்டாவே இருக்கும். அந்த ஐப்ரோஸ் வந்து நீங்க இறக்கி இருக்கவே வந்து மாட்டீங்க. So that is one of my favorite scene. உங்களுக்கு பார்த்தா சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். Thank you. Congratulations entire team க்கு all the very best. And நீங்க ஆடியன்ஸ்க்கு ஒரு தடவை ரிலீஸ் டேட் நீங்க ரெண்டு பேரும் சொல்லிடுங்க. And few words about Finder. ஸோ ஃபைண்டர்ன்றது நிறைய கேரக்டர்ஸ் இன்வால்வ் பண்ணி we put our heart and soul into the movie. ஸோ எல்லாருமே April 20th தியேட்டரில் போய் ஃபைண்டரை பாருங்கள்.